ஹாய் பிரபுகளே, வெல்கம் பேக் டு தெக்கத்தி பொண்ணு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, செட்டிநாடு ஸ்பெஷல் உப்பு கறி தாங்க. அடா சொல்லும் போதே வாயில் எச்சி ஊறும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு ரொம்ப பொருள்லாம் தேவையில்லைங்க. வெங்காயம், காஞ்ச மிளகாய், பூண்டு நான் தட்டி வச்சுருக்கேன் தோலோட. அவ்வளவுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். நம்ம பார்த்திங்க அப்படின்னா எண்ணெய் கடாயில் சேர்த்துக்கரலாம். நான் ஆல்ரெடி சிக்கன் வாங்கி நல்லா கழுவி நீட் பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம ஜீரகம் சேர்த்துக்கரலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு அடி தூள் பறக்குங்க. அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம நச்சு வச்சுருக்க பூண்டையும் அதிலையே சேர்த்துக்கரலாம். ஆக்சுவலாக இது பார்த்திங்க அப்படின்னா எங்களுடைய வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப ஃபேவரேட்டுங்க. ஓகேங்களா? உங்களுக்கும் பிடிக்கும். ஒரு டைம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் இதை செஞ்சு கொடுங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இதில் நான் இன்னொரு கிளிப்பை எடுக்க மறந்துட்டேன். உப்பு சேர்த்துக்கோங்க. அந்த வெங்காயம் வதங்கும் இல்லைங்களா, அப்போவே உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிக்கனை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கிறலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதுவே நமக்கு போதுமானது. ஓகேங்களா? அதை வச்சு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அந்த சிக்கன்லேயே நல்லா தண்ணி விட்டு வேக ஆரம்பிக்கும். நீங்கள் நல்லா மூடி வச்சு கிளறுங்க, அதுலேயே நல்லா தண்ணி விட ஆரம்பிக்குங்க அந்த சிக்கன்லேயே. அதுவே போதும் நமக்கு சிக்கன் இது பண்ணுறதுக்கு. இன்னொரு டிப்ஸ் என்ன அப்படின்னா, இந்த உப்பு கறி செய்யும் போது சிக்கன் பீசஸ் ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக போடக்கூடாது. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சிக்கன் டக்குன்னு வேகும், அதோட டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சோண்டு ஜீரகத்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? ஆல்ரெடி நமக்கு காரம் இருக்கும், ஆனால் கலருக்காக கொஞ்சமாக இது எல்லாமே சேர்த்துக்கரலாம். ஓகேங்களா? சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ திறந்து பார்த்தா கமகமன்னு வாயில் எச்சி ஊறுறது மாதிரி நம்ம செட்டிநாடு உப்பு கறி ரெடி. ஆக்சுவலாக இது நமக்கு சாம்பாருக்கு, ரசத்துக்கு, கஞ்சிக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டா ஒரு டைம் வச்சு செஞ்சு பாருங்கள். அப்புறம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் பாப்பாவுக்கெலாம் இது ரொம்பவே பிடிக்குங்க. அவள் சும்மாவே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாள். அந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இது எல்லாமே செட்டிநாடு சைடு உள்ளவங்களுக்கு தெரியும். செம்ம சூப்பரான ஒரு சைடிஷ். ஓகேங்களா? இன்றைக்கி நம்மளுடைய வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட சுட சாதம் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உப்புக்கறிக்கு ஏற்ற ரசம் ரெடி பண்ணியிருக்கோம். அப்புறம் நீங்கள் வீடியோவில் பார்த்த உப்புக்கறி தான். வாங்க நீங்களும் சாப்பிடலாம் நம்மளுடைய வீட்டில். இன்றைக்கி ஸ்பெஷல் அவ்வளோதான். இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.